ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக் பிரியாணி. அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக வந்து ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு கிரேவி செய்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து வேர்க்கடலையை லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்ததுக்கு அப்புறமேல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேல் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டுருக்கேன். இது பாதி வதங்கினதுக்கு அப்புறமேல் வந்துட்டு ஒரு தக்காளி நான் கட் பண்ணி போட்டுறேன். வெங்காயம் தக்காளி இது ரெண்டும் வந்து வதங்கிட்டுருக்க ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சாம்பார் மிளகாத்தூளை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வர மிளகாத்தூள் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஒரு ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வதக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு அது கூட நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் அந்த கொஞ்சமாக வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ அரைச்சதுக்கு அப்புறமேல் பார்த்திங்கன்னா ஒரு வடைச்சட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக. அதில் கொஞ்சம் சோம்பு ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் வந்துட்டு பட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது சோம்பும் பட்டையும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேல் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கிரேவி ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 வந்து புதினா தலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேல் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க கிரேவியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எடுத்தோன்னா தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து அந்த கிரேவியில் இருக்கிற அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வந்துட்டு அந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமேல் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ கொதிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதித்து வரப்போ வந்துட்டு கொத்தமல்லி தலை தூவி நம்ம வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து அடுப்பில் வந்து குக்கரை எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நெய்யோட வாசத்தில் பிரியாணியோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லாவே வரும். நான் இது கூட வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 2-3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு அன்னாச்சி பூ மூக்கு, ஒரு கொஞ்சம் கல்பாசி, ஒரு அளவுக்கு வந்து பிரியாணி இலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு எண்ணெயில் கொட்டிடுறேன். இது நல்லா வந்து எண்ணெயில் வந்து பொரிஞ்சு அந்த நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர் வந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறமேல் வந்துட்டு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு இது கூட போட்டு நல்லா வதக்க போகிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேல் வந்துட்டு நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட போகிறேன். இதுக்கப்புறமேல் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இது கூட. அடுத்ததாக வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து நிறைய கடையில் கூட இருக்குது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3மே வந்து சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி பிரியாணி மசாலா வந்து ரெடி ஆயிரும். இது வந்து நல்லா ஃப்ளேவர் தரும். நான் இதில் வந்து கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணல. இந்த பிரியாணியோட பொடி தான் வந்துட்டு நல்லா வந்து ஃப்ளேவர் தரும். அடுத்தது கொஞ்சமாக வந்து புதினா தலை தூவிக்கிறேன். நான் ரைஸ் வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறோம். அதுக்கு முன்னாடி நான் முட்டையை வந்து வேக வச்சு லைட்டாக உப்பு, மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து எண்ணெயில் வந்துட்டு லைட்டாக வந்து ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். இப்போ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு இந்த முட்டையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
கடைசியா நம்ம வந்து குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தழை தூவி குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறமேல் வந்துட்டு நம்மளோட எக் பிரியாணி வந்துட்டு ரெடி ஆயிரும். நல்லா வந்து எல்லாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள்.